ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 100 Girlfriends சீசன் 2 எபிசோட் 3 தான். இந்த எபிசோடு உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்க போது மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி கீழே போட்டுருங்க. அதே மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே ஹக்காரியோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க போகும்போதே சொல்றாங்க, நான் ஒரு பெரிய கிளாஸ்ல பெரிய ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் அம்மா என்னை வந்து நல்லா வளர்த்தாங்க. அதே மாதிரி மத்தவங்களை கம்பேர் பண்ணா எனக்கு வந்து அவங்க நிறையவே மரியாதை தந்தாங்க. அதனாலதான். ஆனா இப்ப பாருங்க, உங்க எல்லாருக்காகவும் நான் பேபி கிளாத்ஸ ரெடி பண்ணிருக்கேன். எனக்காக நீங்க போடுவீங்களா? இவங்க வந்து இப்படிதான் சில டைம் இப்படி நடந்துப்பாங்க. இதெல்லாம் கேட்டோன்னே ஹைஜோவை பார்த்தா ரொம்ப ஆர்வமாயி அதை போட ட்ரை பண்றான். அப்பதான் அங்க சயின்டிஸ்ட் போனே சொல்றான், நீங்க ஒன்னும் அவளைக்கும் அவசரப்பட தேவையில்ல. கிட்ட அதுக்கான ஒரு ட்ரக் இருக்கு. நம்ம இதை குடிச்சா நம்ம வந்து ஒரு குழந்தையா மாடுவோம். அதே மாதிரி நீங்க ஒன்னும் கவலையும் பட தேவையில்ல. நம்மளால திரும்பவும் பழையபடியும் மாற முடியும். ஆனா குழந்தையா மாறின சில பல செகண்ட்ஸ்லயே நீங்க ரிவர்ஸ் ஆகிற மெடிசனை கொடுக்கவே கூடாது. இன்னவருக்குள்ள கொடுத்தா அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து நிற்கும். அப்படின்னா நான் வந்து இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். இப்படி இவங்க சண்டை போடும் போது அங்க ஹக்காரி கத்தி சொல்றான், இங்க பண்றதெல்லாம் சரிதானா? நீங்க வந்து மத்தவங்கள பத்தியும் யோசிச்சு பார்க்கணும், முக்கியமா என்ன பத்தி. ஆனா அவங்க அம்மாக்கு அதை பத்திலாம் அவளுக்கும் கவலையே இல்ல. அவங்க வந்து சொல்றாங்க, நான் வந்து உன்னோட அம்மா. இப்படி இவங்க பேசும்போது அங்க பின்னாடி ஒரு பூனை வருமா, அது மேல அந்த மெடிசனை போட போய் அங்க கீழே வந்தது. இதனால அந்த இடத்துல யார் யார் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு சின்ன பேபியா மாறிடுறாங்க. அவங்களுக்கும் வேற வழி தெரியல. இவங்க தான் அங்க பாத்துக்கிற மாதிரியும் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாருக்கும் கிளாத்ஸை மாத்தி விடுறாங்க. மாத்தி விட்டக்கு அப்புறம் அங்க ஹைஜோவும் சொல்றான், இவங்கள பாத்தீங்களா, இவங்க எல்லாருமே எவ்வளவு கியூட்டா இருக்காங்க. இவள பாருங்க, இவ ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கா. இங்க ஒண்டி இல்ல, அங்க ஏஞ்சலு, சைட்ல ஏஞ்சலு, பக்கத்துல ஏஞ்சலு. இது பார்த்தா அவன் ஒரு மாதிரி ஆகிறான். இந்த சைடு அங்க சுசுக்காவும் வரும்போது இவனோட மூஞ்ச பார்த்து அப்படியே அவ பயந்து போயிடறான். ஏன்னா இவங்களோட குரல் அது வந்து ரொம்ப லவுடா இருக்கு. பேபியா மானக்கு அப்புறம் 1 ஹவருக்குள்ளேயே மெடிசனை குத்தா அது வேற ஒரு ஆபத்தா இருக்குமா. இப்போதைக்கு அவங்க 2 பேரும் பாத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. அங்க ஹக்காரிக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அது வந்து ஒரு பெரிய தொல்லையா அமையுது. யாருமே அங்க ஒழுங்கா இல்ல, எல்லாருமே ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்கிறாங்க. இதே மாதிரி தான் இங்க இவங்கள பாத்துக்கலான்னு போனா அங்க வந்து நானும் அப்படியே வெளில போக பாக்குறா. அணவை பிடிக்க போனா இந்த சைடு அந்த சயின்டிஸ்ட் பொண்ணு தெரியாதனமா அதையே குடிக்க போறா. அதை குடிச்சா அவ்வளவுதான், அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தா அமையும். வேலை ஹைஜோ வந்து இதே மாதிரி காப்பாத்துறான். இந்த சைடு ஹக்காரி அவங்க 2 பேரும் பயங்கரமா தொல்லை பண்றாங்க. அங்க ஹக்காரி இதனால ரொம்ப கோமாய் கத்தி விட்டுறா. அங்க இதனால அவங்க பயங்கரமா அழுகுறாங்க. இது பார்த்தாதுன்னு ஹக்காரியோட அம்மா வேற முடிய பூச்சி இழுக்கிறாங்க. அம்மா இப்போ நீங்க வேறையா, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உங்க கூட வரேன் விளையாடுறதுக்கு. ஆனா அப்புறம் தான் நம்ம ஹக்காரிக்கு புரியுது, அவங்க ஒன்னும் விளையாடுறதுக்கு வரல. அவங்க தடை விட்டு எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. இப்படியே இதை பார்க்கும்போது அவங்க 2 பேரும் அங்க விழ போவாங்களா. நல்ல வேலை ஹைஜோ வந்து பிடிக்கிறான். இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. புரிஞ்சுக்கிற ஹைஜோவும் அங்க திரும்ப விழுந்து வர்றான். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போது இதே மாதிரி அங்க சாயந்தரமும் ஆகுது. இவங்களை பாரு எவ்வளவு கியூட்டா இருக்காங்க. விளையாடி அப்படியே தூங்கிட்டாங்க. ஆனா அங்க ஹைஜோவோட மூஞ்சி தான் ரொம்ப கொடூரமா இருக்கு. ஏன்னா அவன் விழுந்து அவனோட மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் உன்னை பார்க்கணும், ஏன்னா உன்னோட மூஞ்சி ரொம்ப கொடூரமா இருக்கு. அதுக்கப்புறம் அவன் குழந்தைய வச்சுன்னு இருக்கும்போதே அங்க ஹக்காரி சொல்றா, குழந்தைய வளர்க்கறது அது உண்மையிலேயே ஒரு கஷ்டமான விஷயம் ஒரு பேரண்டா. ஆமா, உண்மையை சொன்னா நீ வந்து ஒரு குழந்தையா இருக்கும்போது நீ தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாவும் அம்மாவோட ஒரு ஏஞ்சலாவும் இருந்திருக்க. ஆமா, இதே விஷயத்த எங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க. அப்படியே சீன் பாஸ்ட்டுக்கு போது இந்த விஷயத்தெல்லாம் தான் அவங்க அம்மாவும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போது எல்லாருமே நார்மலா மாறுறாங்க. மாறின கொஞ்ச நேரத்திலேயே ஹக்காரியோட அம்மா அங்க தேம்பி அழுகுறாங்க. வந்து அந்த அழகான குழந்தைகளை பார்க்கவே இல்லை. நான் என்ன பண்றது, எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கும் மேல நான் மாறினக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணனா நான் மிஸ் பண்ணிட்டேன். எதையுமே நான் பார்க்கல. அங்க பின்னாடியே ஹக்காரியும் கூப்பிடுறான், அம்மா என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு வந்து அப்ப புரியல, எல்லா விஷயமும் இப்பதான் புரியுது. நீ எதுக்குமா மன்னிப்பு கேட்கிற? நான் தான் மன்னிப்பு கேட்கணும். இந்த மாதிரி நான் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போயிட்டேன்ல. அப்படியெல்லாம் இல்ல, நீங்க வந்து என்னதான் ஒரு சின்ன குழந்தையா மாறி இருந்தாலும் நீங்க அம்மாவா என்னென்ன விஷயத்த பண்ணீங்களோ அதே விஷயத்த தான் அங்கேயே பண்ணீங்க. நீங்க என்ன வளர்க்கும் போது உங்களுக்கு அவளைக்கும் டைமும் இல்ல, நீங்க ஃப்ரீயாவும் இருந்ததில்ல. நம்ம ரெண்டாரோ ஹைஜோவை மீட் பண்ணீங்களோ இப்போ வந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க இப்போ ரொம்ப ஃப்ரீயாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கீங்க. அதனால பழையபடி நீங்க வந்து எதையும் மிஸ் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து பண்ணலாம். கேட்கும் போது அவங்க அம்மாக்கும் அங்க அவ்வளவு சந்தோஷம். பின்னாடியே அந்த சயின்டிஸ்ட் பொண்ணு சொல்றான், என் கிட்ட இன்னமும் அந்த டானிக் இருக்கு. ஓ அப்படியா, அப்பனா நான் எல்லாருமே திரும்பவும் ஒரு குழந்தையா பார்க்க ஆசைப்படுறேன். நான் உங்களோட டைப்பர்ஸை மாத்தது நிறைய விஷயத்த நான் பண்ண ஆசைப்படுறேன். நான் ஹக்காரியும் அவங்க மத்தவங்களும் ஒத்துக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. அதுக்கப்புறம் அங்க குக்கீஸ் சாப்பிடும் போது குசரியோட கண்களை பார்த்து அவ பாராட்டுறா, உன்னோட கண்ணு ரொம்ப சூப்பரா இருக்கு. இதே மாதிரி அங்க ஒருத்தவங்களோட கண்ணை பார்த்து அவங்க பாராட்டுறாங்க. அங்க ஹைஜோவும் எல்லாத்துக்கும் ஆமான்னு மண்டியாட்டுறான். இதே மாதிரி தான் அங்க வந்து சைட்லயே அந்த மெய்டு பொண்ணு இருக்குமா, அதை பார்த்து அங்க ஹக்காரியோட அம்மாவும் சொல்றாங்க, இவங்களோட கண்ணை பார்க்கணுமே, இவங்களோட கண்ணு வந்து ரொம்ப அழகா இருக்கும். அது அவங்களோட கண்ணா, நான் வந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அவங்க வந்து மூடி தான் வச்சிருக்காங்க. அது எப்படி இருக்கும்? அது ஒரு ரெயின்போட கலர்ல இருக்கும். அதை கேட்டோடனே அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகுது. அங்க எல்லாருமே கேட்கறாங்க அங்க வந்து பார்க்கணும். ஹக்காரியோட அம்மாவும் பார்க்கணும்னு சொன்னனால அங்க வந்து அவங்க காட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் ட்ரை பண்ணாலும் அவங்களோட கண்ணை அவங்களால திறக்கவே முடியல. ஏன்னா அவங்க ஸ்மைல் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சா. அதே மாதிரி இவங்க கண்ணையும் திறக்கலையா. அதனால என்னோட கண் அப்படியே ஜாம் ஆன மாதிரி இருக்கு. அதனால என்ன மன்னிச்சிருங்க, என்னால இதை பண்ண முடியல. நான் வேணா என்கிட்ட
ஒரு வழி இருக்கு. இப்படி இவ ஓடி போதை பார்த்து அவங்க 2 பேரும் கத்துறாங்க. இல்ல இல்ல நீங்க வந்து அதுக்குன்னு கண்ணெல்லாம் வெட்டக்கூடாது. நல்ல வேளை இவங்க அப்படி சொன்னனால அவங்க அப்படியே நிக்கிறாங்க. அங்க அந்த சயின்டிஸ்ட் பொண்ணு கேக்குறா, அப்பனா இவங்க என்ன சொன்னாலும் நீங்க வந்து பண்ணுவீங்களா? கண்டிப்பா. நான் குசூரிக்கு அங்க புரியாத விஷயம் என்னன்னா, இவங்களால பார்க்க முடியலனா வந்து எப்படி வாழ்றாங்க, இதெல்லாம் நான் மாங்கால முடி தான் பாத்திருக்கேன். திடீர்னு ஒரு பூவோட பாட்டு வந்து வில்லான்னு வருமா, அதுக்குள்ள ஹைஜோவை காப்பாத்துறாங்க. இல்ல வேலை நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க, அதை விடுங்க, இதை வந்து யாரு இங்க தூக்கி அடிச்சா அதை கண்டுபிடிங்க. ஆனா அவங்களுக்கு இன்னமும் தெரியல. அங்க சுசுகா வந்து பயமுத்த ட்ரை பண்றா, இருந்தாலும் அவங்க கண்ணியே திறக்கல. இதை பார்க்கும்போது ரொம்ப கியூட்டா இருக்குமா. அவங்க அம்மாக்கு அங்க மூக்குல இருந்து ரத்தமா ஊத்துது. சைடு அங்க நானும் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அப்படியே குத்துறா. இதனால அவங்க பயந்து போய் கண்ணை திறப்பாங்கன்னு பார்த்தா அங்க கண்ணை ஒண்டி அவங்க திறக்கவே இல்லை. ஒரு மெய்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மாஸ்டருக்கு லாயலிட்டியா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா உண்மையை சொன்னா நானும் வந்து அப்படி பண்ணல. ஏன்னா நானும் கரெக்டான டைம்ல கத்தியை உள்ள வச்சுட்டா. அங்க சுசுகா இதனால ரொம்ப பயந்து போயிடுவாளா. அங்க இதை பார்த்து நம்ம ஹைஜோ தான் அங்க சமாதானமே பத்துறான். இந்த சைடு அங்க குசூரியும் சொல்றான், என்ன நீங்க ஒரு கண்ணை உங்களால திறக்க வைக்க முடியல, இப்போ நான் காட்டுறேன் பாருங்க, இந்தாங்க இதை வந்து சாப்பிடுங்க. அவங்க அதே மாதிரி சாப்பிட, ஆனா அவங்களோட கண்ணு அங்க திறக்கவே இல்லை. என்ன இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும், இதை கண்டிப்பா சாப்பிட்டு யாரா இருந்தாலும் அவங்களோட கண்ணை திறக்க தான் செய்வாங்க. ஆனா இவங்க வந்து அவங்களோட கண்ணியை திறக்கவே இல்லை. என்னதான் அது ரொம்ப ருசியா இருந்தாலும் அவங்க கடைசி வரைக்கும் அவங்களோட கண்ணியை திறக்கல. சைடு இதெல்லாம் கேட்கும் போது அந்த சயின்டிஸ்ட் பொண்ணு ஒரு ட்ரக் ஏத்துன்னு வரா. அப்படின்னா நம்ம மூஞ்ச வேணா மெல் பண்ணிடலாமா. ஆனா அதுவும் அங்க வேலைக்காவல. அங்க ஹைஜோவும் சொல்றான், இப்போ வந்து நம்ம கிட்ட வேற வழி இல்ல, கேள்விப்பட்டிருக்கேன் நல்ல ஃபுட்டை கொடுத்தா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாய் அவங்களோட கண்ணை திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வந்து என்ன பிடிக்கும் எனக்கு வந்து பிடிக்கும்னா மாஸ்டர் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், அதுதான். ஹக்காரியோட அம்மா கிட்ட அவங்க கேக்குறாங்க, உங்களை வந்து எந்த விஷயம் ரொம்ப சந்தோஷமாக்குது. ஹைஜோ கூட இருக்கிற விஷயத்த தான் அவங்க அப்படி சொல்றாங்க. ஹக்காரி நம்ம இந்தா வச்சு அங்க ட்ரை பண்றா. இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாவாங்கன்னு சொல்லி ட்ரை பண்ணி பாக்குறா. இந்தா கிட்ட போகும்போது ஹக்காரி மேல என்ன ஸ்மெல் அடிக்குதோ அதே ஸ்மெல்லு தான் அடிக்குதா. அப்படியே இவங்க 2 பேரும் கிஸ் பண்றதுக்கு போயிடறாங்க. அதுக்குள்ள ஹக்காரி அப்படியே தள்ளி விட்டுறா. நான் வந்து பண்ண வேண்டியதான் சொன்னேன், உண்மையிலேயே நீ பண்ணக்கூடாது. அங்க ஹைஜோவும் சொல்றான், நீ வந்து அதுக்குன்னு அப்படியெல்லாம் பண்ணிருக்க கூடாது. இதெல்லாம் கேட்டாவ இன்னமும் ஒத்தப்படுறா. இந்த சைடு அங்க அவங்க அம்மாவும் ரொம்ப ஒத்தப்படுறாங்க. ஏன்னா ரொம்ப நெருக்கமா போச்சு, ஆனா அதுக்குள்ள அது நடக்காம போயிடுச்சு. அதனால அங்க மொத்த பொண்ணுங்க தான் வந்து அமைதியாக்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்க வந்து இருக்கோம். இந்த சைடு இதெல்லாம் பார்க்கும்போது அங்க ஹைஜோவும் யோசிக்கிறான், வந்து என்னோட ஜாப், அதாவது ஒரு பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு விஷயத்த நான் நிறைவேற்றணும். இது கூட நான் பண்ணலன்னா எப்படி. இப்போ நம்மளுக்கு வேற வழி இல்லை, அதாவது நம்ம அவங்கள சிரிக்க வைக்கலாம். நான் பார்த்துருக்கேன் சில பேர் சிரிக்கும் போது அவங்களோட கண்ணை தொந்து தான் பயங்கரமா சிரிப்பாங்க. அது படி பார்த்தா இது ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு ஹைஜோ ஒரு ஜோக்கை அவங்க சொல்றான். அப்படியே பாஸ்ட்டுக்கு போது இவன் ஒரு டீசரை பார்த்திருப்பான். அதுல வந்து டொரோ அப்படின்னு ஒரு விஷயம் வந்து வருமா. அதை வந்து ஆளு சொல்றான், அதை நீங்களே கேளுங்க. இதை கேட்டவனே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சிரிப்பது. அங்க ஒரு கட்டத்துல ஹைஜோவும் சொல்றான், வந்து நான் உண்மையிலேயே சொல்ல, என்ன ட்விஸ்ட்னா இதை சொன்னது ஹக்காரியோட அம்மா தான். இதை கேட்டவனே அவங்க சிரிக்கும் போதே தெரியாதனமா கண்ணியை தோந்துறாங்க. 2 பேரும் கண்ணோட கண்ணு பார்க்கும் போது இவங்க 2 பேரும் சோல்மேட்டா அமைறாங்க. மத்தவங்களும் கேக்குறாங்க, ஆமா அவங்களோட கண்ணு அது எப்படி இருந்துச்சு. ஆனா நம்ம ஹைஜோ அதே ஷாக்ல இன்னமும் இருக்கான். அதுவா நான் வந்து பார்த்தேன், அது உண்மையிலேயே ஒரு ரெயின்போ மாதிரி இருந்தது. அதே மாதிரி இவங்க வந்து ரொம்ப லாயலா இருக்காங்க. அவங்க சொல்லாம இவங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க போல. நான் அவங்களுக்காக கூட இவங்க எதுவுமே பண்றது இல்ல. அவங்க மெய்டோட கண்ணை பார்த்து குசூரியும் சொல்றான், அது வந்து உண்மையிலேயே அழகா இருந்தது. அதே மாதிரி அங்க மெய்டை பார்த்தா மெய்டை வந்து ரொம்ப வெக்கப்படுறாங்களா. ஹக்காரியோட அம்மாவும் இப்பதான் சொல்றாங்க, அப்பனா என்ன ஹைஜோவோட அழகான முகத்தை பார்த்து நீங்க விழுந்துட்டீங்களா என்ன லவ்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் அப்படி விழுந்தாலும் கண்டிப்பா நான் அதை பண்ண மாட்டேன். ஏன்னா மாஸ்டர் நீங்க வந்து லவ்ல இருக்கீங்க அவரு கூட. அப்படி இருக்கும்போது நான் அதை கண்டிப்பா விரும்ப மாட்டேன், நான் அப்படி பண்ணவும் மாட்டேன். அதனால என்னோட உயிரே போனாலும் சரி. இல்ல நீ வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது, உன்னோட ஃபீலிங்ஸை நீ வெளிப்படையா வெளிப்படுத்தணும். இதுக்கு அந்த சயின்டிஸ்ட் பொண்ணு சொல்றான், ஆமா அவங்களோட கண்ணு உண்மையிலேயே அழகா இருக்கு, அவங்க நம்மளோட ஃபேமிலியில வரணும், உங்களோட நம்ம 2 ஃபேமிலியில ஒரு ஃபேமிலியா இருக்கணும். அப்படியா. அப்போ மாஸ்டரே சொல்லும் போது நான் வந்து கேட்கிறேன், ஹைஜோ நீங்க வந்து என்ன வெளியில கொண்டு போவீங்களா, நான் வந்து உங்க கூடவே உங்களுக்கு ஒரு துணையா இருப்பேன். இது கேட்கும் போது அங்க ஹைஜோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் ஹைஜோக்கு திரும்பவும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க. இப்போ என்ன ஹைஜோ மேட ஒத்துப்பானா. இதே மாதிரி இன்னமும் எண்ணிக்கை கூடிங்கன்னே தான் போகும். ஸோ சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா இங்கேயே இந்த எபிசோட் முடியுது. அதே மாதிரி கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. இந்த எபிசோட் எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.